அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பச்சடி என்ன ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, கத்திரிக்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் தக்காளி, கடுகு, புளி தண்ணி ஊற வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய், உப்பு அதெல்லாம் நம்ம சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்க, வானல்ல கடாயை எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 3-4 ஸ்பூன், ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் பச்சடியில் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிச்சவொடனே ஒரு 3 சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். 3 வெங்காயம், அப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, உப்பு தண்ணி ஊற வச்சுருக்கேன் பாருங்க. பாருங்க, சிறப்பாயிடுச்சு. இப்போ வந்து 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கோம். அந்த தக்காளி சின்ன சின்னதாக இருக்கணும். அந்த தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட உப்பு ஆட் பண்ணலாம். ஏன் தக்காளியில் உப்பு ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரமாக வந்துடும். வெந்துடுச்சு தக்காளி. நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு இடிச்சு வச்ச பூண்டு சின்ன சின்ன வச்சு வச்சிருக்கோம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்துருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காய் நிறைய அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். பாருங்க, இப்போ ஆவிலே வெந்துடும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. வெறும் புளி தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 எலுமிச்சை அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வேகட்டும். இப்போ அந்த புளி தண்ணியிலே வேகட்டும். நல்லா நல்லா புளிப்பாக நல்லா இருந்துச்சு. மக்களே, கத்திரிக்காய் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம வேர்க்கடலை இருக்குல்ல, அது ஃப்ரை பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி அதில் தோல் வச்சு அதை நம்ம வறுத்து வச்சுக்கணும். அதில் இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. நம்ம இப்போ அந்த வேர்க்கடலையோட பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த ரெசிபியெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்க மக்களே, ஆயிடுச்சு.